நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு தோசைக்கும் டேஸ்டான சாம்பார் எப்படி வைக்கிறது பார்க்க போகிறோம். தேங்காய் அரை மூடி எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா வரமிளகா, சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கம், மிளகு எடுத்துக்கிறோம். பச்சை மிளகா போட்டுக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. 4 பல் பூண்டு, 4-5 முந்திரி, பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு, தக்காளி ஒரு 4-5. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க சாம்பார் தாளிக்கிறோம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் நறுக்கி வச்சதை போட்டுக்கிட்டோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்குவோம். சாம்பார் அரைச்சி ஊற்றிட்டேங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, பெருங்காயம் போட்டுக்கிறோம். இறக்கிடுவோம். டிஃபனுக்கு டின்னருக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசையும் இன்னும் சேர்த்து 2 இட்லி சாப்பிடுவீங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கையும் போட்டுருங்க.